இந்த வண்டி ரயில்வேக்கு சம்மந்தப்பட்டதா? இது எதுக்கு பயன்படுது? இந்த வண்டியை வந்து ரயில்வே துறையில் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க? அப்புறம் இந்த என்ஜின் வந்து இவ்வளோ அழகாக இருக்கே, இது வந்து இப்போதைக்கு ஓடிட்டுருக்கா, எங்கே ஓடிட்டுருக்கு? இது நாம் மறந்து போன பழைய எலக்ட்ரிக் ட்ரெயினுங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் டியூப் சேனலுங்க. இப்போ நம்ம சென்னை ஐசிஎஃப் ஃபர்னிஷிங் வளாகத்தில் இருக்க சென்னை ரயில் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோங்க. இதோட பழைய பேர் ரீஜனல் ரயில் மியூசியம், ஆர்ஆர்எம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது சென்னை ரயில் மியூசியம்னு பேர் மாற்றிருக்காங்க. இது உள்ளே என்ன இருக்குது, அந்த டீட்டெயிலுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரயில் மியூசியத்தை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கேலரிங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கேலரி, அதுக்கப்புறம் அவுட்டர் எக்ஸிபிட்ஸு, அது இல்லாமல் கடைசியில் வந்து ஒரு ஒர்க்கிங் கேலரி, பெரிய பெரிய கேலரிக்கு, அப்புறம் ஒரு டாய் ட்ரெயின், அப்புறம் குழந்தைங்க விளையாடுறது பார்க்கு, ரெஸ்டாரண்ட்டு, ரெஸ்டிங் ஏரியா, காமன் டாய்லெட், பாத்ரூம், இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு 40 ரூபாங்க, சின்னவங்களுக்கு வந்து 25 ரூபா. மண்டேயில் வந்து இது ஹாலிடேங்க. ஸோ மண்டே மட்டும் பிளான் பண்ணாதீங்க. இப்போது உள்ளே போயிட்டோங்க. இது வந்து இந்த ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிஎஃப் ஒர்க் ஷாப்பில் இருக்க வேஸ்ட்டான பொருளுங்களை வச்சு எம்ப்ளாயீஸுங்க செஞ்சதுங்க. இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நீங்கள் ஐசிஎஃப் வளாகத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரயில் மியூசியத்தோட டோட்டல் மேப் லே அவுட்டுங்க. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன எக்ஸிபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தாங்க இது. இப்போது நம்ம கேலரிக்குள்ளே போகலாங்க. இந்த கேலரியில் வந்து இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கேலரிங்க. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இது வந்து கீழே இருக்கிறது தான் ஐசிஎஃப் கேலரி. இது கொடுத்துருக்கிறது. இது உள்ளே போகிறோம். இதில் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸு, ஐசிஎஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணது, யார் யாரெல்லாம் விசிட் பண்ணாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாடல் கோச்சஸ், அதாவது இந்தியாவில் ஓடக்கூடிய, இங்கே ஐசிஎஃப்லேயும் இதுலேயும் செய்யக்கூடிய மாடல் கோச்சஸ், அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்கங்க. இதில் வந்து இந்த மாடல் கோச்சஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்கேல் மாடல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து இங்கேயே வந்து ஐசிஎஃப் அப்ரெண்டிஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க. ஐடிஐ மாதிரி அது பசங்க படிக்கிறதுக்கு. அதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்களை அங்கே இருக்க சூப்பர்வைசர்ஸு, அப்புறம் டீச்சர்ஸோட மேற்பார்வையில் அவங்க செய்கிறது தாங்க. ஸோ வந்தே பாரத்தோட மாடல் உட்பட எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நான் இதில் பெரிய லெவலில் எடிட்டிங்லாம் எதுவும் பண்ணலை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இடத்த வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது 2 டயர் ஏசி கோச்சஸோட ஸ்கேல் மாடலுங்க. இதெல்லாம் நான் சொன்ன அந்த அப்ரெண்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க பண்ணுறது. பிஜிஏசி 2 டயர் பாருங்கள். இது அப்படியே ஒரு கோச் எப்படி இருக்குமோ, அதில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதில் இருக்கும். அந்த மாதிரி மாடல்ஸ் தான். இது வந்து கொல்கத்தாவுக்கு நம்ம அனுப்புகிற கோச்சஸ் இங்கேருந்து அனுப்புகிறாங்க. கொல்கத்தா மெட்ரோ. இது குட்டியோண்டு சின்னதாக இருக்கும். இது வந்து எஸ்எல்ஆர்-டி. இது ப்ராட்கேஜு எஸ்எல்ஆர் கோச்சோட கட் செக்ஷன் வியூ எல்லாமே இருக்கும் பாருங்கள் இதில். பார்க்குறது வந்து ஏஆர்எம்பின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள இருக்கும். டாக்டர்ஸ் இருப்பாங்க,
எல்லாம் போதுமான எல்லா வசதியும் இருக்குங்க. அதோட கட் செக்ஷன் வியூ தான். அதுக்குள்ளே நீங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன இருக்குன்றது இந்த மாடல் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. I said the things you want me to might lead to someone else but you. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்தே பாரத்தோட ஸ்கேல் மாடலுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பார்ட்டு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த டைப்பில் தான் அவங்க வந்து செய்கிறாங்க. கோச்சஸ் வந்து ஸோ போகி அசம்பிளி, அப்புறம் சைடு வால் எண்ட் வால் அசம்பிளி, அப்புறம் ஃப்ரண்ட்டு மவுண்ட்டு, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் பார்த்துக்குங்க. இது வந்து வந்தே பாரத்தோட ஒரிஜினல் ஸ்கேல் மாடல். இது வந்து ஃபஸ்ட்டு டெல்லி டு கட்ரா விட்டாங்க இல்லையா, அந்த வண்டியோட ஸ்கேல் மாடலாங்க இது. இப்போயும் இன்றைக்கும் இருக்கிற வந்தே பாரத்துங்களில் ஒரிஜினல் டாப் ஸ்பீடு 160 ரீச் ஆகுறதுன்னா இந்த வந்தே பாரத் தாங்க. அதாவது டெல்லியிலேருந்து கட்ராக்கு போகிற ரூட் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது. மற்றதெல்லாம் 130 அப்படி தாங்க ரீச் ஆகும். ஆனால் இந்த ஆக்ரா ரூட்டு வாரணாசி போகிற வண்டியும் ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்போ வச்சுருந்ததுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த வித்தியாசத்தை நீங்கள் இதிலே பார்க்கலாம். I said the things you want me to might lead to someone else but you. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கேல் மாடல். இதுவும் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. இது ஏசி சிட்டிங், இந்த சேர் கார்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிசின்னு சொல்கிறது ஏற்கனவே ஏசி சிட்டிங், அதோட மாடல் தாங்க நீங்கள் பார்க்குறது.
I said the things you want me to might lead to someone else but you. இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோங்க. அதனால தான் இதை ஃப்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது 1955 ஐசிஎஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த அந்த ஃபோட்டோங்க, ஒரிஜினல் ஃபோட்டோ. அதை அவங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே ஐசிஎஃப்பில் செய்யக்கூடிய மகாராஜா கோச்சஸோட டீட்டெயில்ஸுங்க. இது சென்னை எக்மோர் ஸ்டேஷன். அது ஆரம்பத்தில் கட்டும்போது எப்படி கட்டினாங்க, எப்படி இருந்துச்சு, அந்த எத்தனை பிளாட்ஃபார்மு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ப்ரொசீஜர்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. இந்த டீட்டெயிலாக பாஸ் பண்ணி நிறுத்தி தேவைப்படுறவங்க படிச்சுக்குங்க. எந்தெந்த வருஷம் என்னென்ன ப்ராக்ரஸ் இருந்தது எல்லா ஜாதகமும் இருக்குங்க. வெறும் எக்மோருக்கு மட்டும் இல்லைங்க, ராயபுரம் ஸ்டேஷனு, அப்புறம் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எக்மோர் ஸ்டேஷனோட ஆர்கிடெக்சருங்க. எப்படி இருக்கும், என்ன சேனல்ஸ் போட்டிருந்தாங்க, அப்போ ஐ செக்ஷன், ஐ பீம்ஸ் எல்லாம் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேஷனுங்க. இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் ஏன் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னு சொல்கிறதுன்னா, ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப லென்த்தாக சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க இது படித்து பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனோட ஆர்கிடெக்சருங்க. ஆரம்பிக்கும்போது எத்தனை பிளாட்ஃபார்மு, எப்படி இருந்தது அந்த கட்டடம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த இதுலேயே பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து சதர்ன் ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. சதர்ன் ரயில்வேக்கு நம்ம ஜோனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்கிறது அந்த பில்டிங். அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அடுத்தது வந்து வால்டாக்ஸ் ரோடு இருக்கும். வால்டாக்ஸ் ரோடு தாண்டின உடனே நியர் ஆப்போசிட் ஜிஎஸ்சிக்கு ஏத்தாப்பில் இருக்க இந்த பில்டிங் தான் வந்து சதர்ன் ரயில்வேவோட ஜிஎம் இருக்க பில்டிங் இது. அதுவே இதுக்கு பின்னாடி வந்து டிவிஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு 11 மாடி பில்டிங் ஒன்று இருக்குங்க. அது வந்து சென்னை டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர் இருக்குங்க அந்த பில்டிங்கு. அது வந்து நான் இதில் காமிக்கல, பட்டு இது ஹெட் குவார்ட்டரும் நீங்கள் பார்க்கணுமேன்றதுனால நான் இதை கிளியராக காமிச்சிருக்கேங்க. I'd show you all around. If there's anything left in this town.
கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரைட் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டோம்னா இது போட்டிருப்பாங்க சயின்ஸ் கேலரி, ஹெரிட்டேஜ் கார்னர், இது எல்லாமே உள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேலரியில் என்ன இங்கே ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுற கோச்சஸ் மாடல்ஸ், பிலிப்பைன்ஸு, பங்களாதேஷுக்கு இதுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த கோச்சஸ்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. I'd show you all around. If there's anything left in this town, if I said the things you want me to, might lead to someone else but you. இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய டோக்கன் சிஸ்டம் சிக்னலிங் எக்யூப்மெண்ட். இது வந்து இது ஒவ்வொரு ஸ்டேஷன் மாஸ்டர் யூஸ் பண்ண முடியாது. இதில் ஒரு காயின் ஒன்று இருக்கும். அந்த காயின் போட்டாங்கன்னா தான் அந்த ட்ரெயின்லேருந்து வர அந்த காயின், அதை போட்டாங்கன்னா தான் அடுத்த சிக்னலே வந்து அந்த டைப்பில். அது வந்து ஒரு ரொம்ப ரேரான ஒரு மானுமெண்ட்ன்றதுனால இங்கே உள்ள டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கேல் மாடல் ஆஃப் ஏர் ஸ்ப்ரிங்கு, அதாவது கோச்சோட எண்ட் வாலுங்க. இது டோர் இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே இப்போ என்னோடய பழைய வீடியோ பார்க்கலன்னா அதில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்குங்க கோச்சஸ்குள்ளேயே என்னென்ன எப்படி இருக்குது. அதாவது நம்ம இந்த ப்ளைவுட்டு தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதுக்கான நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கட் செக்ஷன் வியூங்க. அதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இன்னர் லேயர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த கிளாஸ் உள்ளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அந்த ப்ளைவுட்லாம் வருங்க. இது நீங்கள் பார்க்குறது ஏர் ஸ்ப்ரிங்குங்க. இது வந்து போகியோட ஸ்கேல் மாடலில் 4 வீலு சேர்ந்தது தான் இந்த ஒரு போகின்றது. ஸோ 2 போகி மேலே வந்து ஒரு அண்டர் ஃப்ரேம்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்டர் ஃப்ரேம் மேலே 2 சைடு வால், 2 எண்ட் வால், ஒரு ரூஃபு வச்சுட்டா ஒரு கோச்சஸுங்க. ஒரு கோச் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இன்டீரியர்ஸு இதெல்லாம் இது பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க 1954 ஆரம்பித்த இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர்ன்றது. இது வந்து ஐடிஐ தாங்க, ஆனால் ரயில்வேக்காக தனியாக ஆக்ட் அப்ரெண்டிஸ்னு ஒன்று வச்சு. ஸோ இங்கே ட்ரைனிங் ரயில்வேக்கு தேவையான பக்கா ட்ரைனிங் இங்கேயே கொடுத்து அவங்க வேலை செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக கொடுத்த ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஏர்ஸ்ப்ரிங்கோட கட் செக்ஷன் வியூங்க. இப்போ லேட்டஸ்ட்டு கோச்சஸ் எல்எஸ்பி கோச்சஸில் இந்த ஏர்ஸ்ப்ரிங் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ரைடுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. அதுக்காக தான் இந்த கட் பழைய ஸ்ப்ரிங் டைப்புக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க. ரயில் என்ஜின் இருக்கு இல்லையா, என்ஜினுக்குள்ளே இருக்க என்ஜினில் என்னென்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தாங்க. இன்ஜின் பிளாக்கு, அப்புறம் ஹெட் அசம்பிளி, ராக்கராம் அசம்பிளி, அப்புறம் வந்து பாருங்கள் பிஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம பைக்கில் இருக்கிறது தாங்க. ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். இது ரயில் இன்ஜின்ன்றதுனால எவ்வளோ பெரிய பிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பிஸ்டன்ஸு, இங்கே இருக்கிறது டென்ஷன் பின்னு, அப்புறம் கனெக்டிங் ராடு, இது கிராங்க் ஷாஃப்ட் கனெக்டிங் ராடு, இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இது வால் டைமிங் அசம்பிளி, இதெல்லாம் மோட்டார்ஸுங்க. மோட்டார்ஸ் அண்டு மேனிஃபோல்ட்ஸு, வெண்ட், ஃபேன், பம்ப்பு, இது ஸ்டார்ட்ரு சொலினாய்ட் ஸ்விட்சிங்க, ஸ்டார்டர் மோட்ரு, இது கியர் அசம்பிளிங்க. இது எல்லாமே ஒரிஜினல் தாங்க. எதுவுமே வந்து ஸ்கேல் மாடல்லாம் கிடையாது. இதெல்லாம் இது வந்து நீங்கள் பார்க்குறது வாட்டர் பம்ப்பு, இது ப்ளோயர் மோட்ரு, இது கிராங்க் கேஸ் எக்ஸாஸ்ட்டுங்க. அது லூப்ரிகேஷன் ஆயில் பம்புங்க. இது வழியாக தான் வந்து அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஓப்பன் எக்ஸிபிட்ஸ் பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. இப்போ இந்த ரைட் சைடில் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது பார்த்துருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேஸ்ட்டு பொருளுங்களை செஞ்ச ஸ்கல்ப்சர்ஸ் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டில் செஞ்சது தாங்க. அதாவது ஸ்க்ராப் ஐட்டம்களை. இதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நம்ம இங்கே எக்மோர் சைடில் ஓடிட்டு இருந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சோட ஒரு எக்ஸிபிட்டுங்க. அதாவது ஊட்டியில் ஓடுது இல்லையா, அந்த கோச்சஸோட இது. அந்த கோச்சு வந்து எப்படி ரன் ஆகுதுன்ற ரேக் அண்ட் பின் எனக்கு என்னோடய பழைய வீடியோவில் போட்டிருக்குங்க. பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். இந்த அசம்பிளி வந்து இந்த 2 ட்ராக்குக்கு நடுவில் எதுக்காக அது கொடுத்துருக்காங்கன்றது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கோச் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டில் செய்யப்பட்டதுங்க. பேசிக் ஃப்ரேம் மட்டும்தான் வந்து இதுவாக இருக்குங்க, மெட்டலில் இருக்கும். இது ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சோட இன்டீரியருங்க. இது இப்போ நம்ம பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோங்க. இது வந்து ஒரு லெவல் கிராசிங் மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு டாய் ட்ரெயின்னு லைவாக ஓடிட்டுருப்பாங்க குழந்தைங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஸோ அதையே வந்து ஒரு லெவல் கிராசிங் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும், ட்ரெயின் வரும்போது எப்படி இருக்கும், எந்த பொசிஷனில் இருக்கும், போனதுக்கப்புறம் எந்த பொசிஷனில் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரிஜினல் மாடல்லாம் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அது பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து டீசல் இன்ஜினுங்க. இது வந்து ஓஹெச்சி காருங்க, ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்க்காக. இது ஒய்டிஎம்ங்க. இது வந்து நேரோ கேஜோட எக்ஸிபிட்டுங்க, ஃபஸ்ட் கிளாஸ் கோச். இது தாங்க நான் ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி. இது டார்ஜிலிங்கில் ஓடக்கூடிய இன்ஜினுங்க. இன்னமும் இந்த இன்ஜினுங்க ஓடிட்டு தாங்க இருக்குது. இது வந்து என்ன ஸ்பெஷல்னால், இந்த ஆராதனான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தில் இந்த இன்ஜினை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆராதனா படத்தில் அந்த இன்ஜின் தான் சொல்கிறாங்க. அதனால் டார்ஜிலிங்கில் இன்னமும் இந்த டைப் இன்ஜின்னு
ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது லைவில். இதுவும் வேலை செய்யக்கூடியது தாங்க இது வந்து இந்த பழைய ட்ராமுங்க. இது ஈஸ்டர்ன் ரயில்வேல ஓடிட்டு இருந்த பழைய ட்ராமோட எக்ஸிபிட் அது அப்படியே அந்த 2 கோச் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து பழைய இந்த கோச்சுங்க, நம்ம எஸ்எல்ஆர் கோச், சாரி, அது முன்னாடி இருக்கிறது எஸ்எல்ஆர் கோச். இது வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டு. இது வந்து என்ஜின் பார்ட்ஸுங்க. அவங்க மேலே பார்த்தீங்களே இன்னுமே எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போட்டிருக்கு. இது வந்து நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இதுதான் வந்து பிரேக் டவுன் அட்டாச்மெண்ட்டுங்க. வண்டி அதாவது ட்ரெயினுங்க எங்கேயாவது அசம்பாவிதமாக டீரெயில்மெண்ட் ஆகிடுச்சின்னா இந்த ஹெர்குலிஸ் தான் அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த க்ரெயினை வச்சு தான் அதை தூக்கி நிறுத்துறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒய்டிஎம்ங்க. இதுவும் வந்து ஒரு டீசல் இன்ஜின் தாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து பயன்பாட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஷண்டிங்க்கு அதுக்கு இதுன்னு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே சுத்தமாக இந்த மாதிரி எக்ஸிபிட்டுக்கு வந்துடுச்சுங்க. ஆனால் இது பராமரிக்கிறாங்க, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் அது க்ளீனிங் ஒர்க்கு, அது பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணுங்க. இவர் தாங்க ரொம்ப முக்கியமானவர், நம்ம மறந்துட்டோம். இந்த மீட்டர் கேஜாக இருக்கும்போது நம்ம பயன்பாட்டில் இருந்த எலக்ட்ரிக் இன்ஜின்ங்க இது. இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி நின்றுட்டுருக்கு. அதுக்குள்ளே இன்ஜின் டிரைவருக்கான இடம் அவ்வளோதாங்க அங்கே. இது வந்து ரொம்பவும் ஸ்பெஷலுங்க. ஸ்டீம் இன்ஜின் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதோட எக்ஸிபிட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுலேயும் வந்து உள்ளே வந்து பைலட் இல்லாமல் கோல்மேனு, ஃபயர்மேனு அந்த மாதிரி நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கணுங்க. இருந்தால் தான் வந்து 3-4 பேர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோல் அள்ளி போடுற ஒருத்தர், ஃபயர்மேன் ஒருத்தர், அதுக்கப்புறம் தான் இவங்க லோக்கோ பைலட்டு, டிரைவரு, அசிஸ்டன்ட் டிரைவர், அந்த மாதிரி. இது வந்து அந்த டாய் ட்ரெயினோட ஸ்டேஷனுங்க. எல்லாம் வண்டி கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது, எல்லாம் ஏறி உட்காந்துருக்காங்க. நான் வந்து இதில் போகலைங்க. இப்போ இது தாங்க ரொம்ப முக்கியமான வண்டி. இது என்னன்றதை தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது பவுல்ச்சர்னு சொல்லுவாங்க அந்த வண்டியை. அந்த வண்டியில் வந்து என்னென்னா அந்த காலத்தில் இந்தியன் ரயில்வேக்கு ரொம்பவும் மிக முக்கியமான பங்கு இருந்திருக்குங்க, புதுசாக ட்ராக் போடுற இடத்துல. இது வந்து பார்க்கறதுக்கு ரோடு ரோலர் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் ரோடு ரோலர் கிடையாதுங்க, அந்த பயன்பாடும் கிடையாது. இந்த வண்டியை எங்கே புதுசாக ட்ராக் போடணுமோ அந்த ஏரியாவில் எடுத்து போய் நிறுத்திட்டு இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம மாவு மிஷினுங்களில் ஒரு மோட்டர்லேருந்து பெல்ட் ஒன்று கட்டி பெல்ட் ஒன்று மாட்டி மிஷின் ஓட விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ரஷர் மிஷின், கல் உடைக்கிற மிஷினை வச்சுட்டு இது மூலயமா அதுக்கு பவர் கொடுத்து அதை ரன் பண்ணி அந்த கல்லுங்களை உடைச்சி அதை ட்ராக்கில் போடுறதுக்கு தாங்க அந்த ஐசிஎஃபோட விண்மில். இப்போது நம்ம இங்கே உள்ளே இருக்க லாஸ்ட் எண்டு கேலரிங்க, இதுதான் விண்மில் ப்ராஜெக்ட். இந்த கேலரி உள்ளே நுழைஞ்சிட்டோம். இது வந்து இவங்களோட நம்ம ஐசி இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதுனா பொம்மை மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து இந்த அப்ரெண்டிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுங்களோட மேற்பார்வையில் செஞ்ச ஒரிஜினல் ஒர்க்கிங் மாடலுங்க. இது வித் இன்டர்லாக்கிங் அண்ட் ஆட்டோமேட்டட் சிக்னல் எல்லாமே, இந்த சுவிட்சஸ்லேருந்து எல்லாமே ஆப்ரேட் ஆகுங்க. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போகும்போது அது வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, ஆனால் எல்லாமே ஒர்க் ஆகக்கூடியதுங்க. இதில் அந்த பிரிட்ஜ் மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இதில் ஹைலைட்டடு என்னென்னா
ட்ராக் ஆப்போசிட்லேயும் வண்டிங்க வரும். வண்டி வரும்போது நம்ம ஒரிஜினல் சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது, ஒன்றோட ஒன்று மோதாமல் இருக்கிறது, கவாச்சியிலேருந்து எல்லா டீட்டெயிலும் இதில் இன்கார்ப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது ஸ்பெஷல்னு சொன்னாங்க. இது இப்போ இது சாம்சங் வந்து ஆல்ரெடி நீங்கள் இதில் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு மாடல் தாங்க இது. இந்த ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமிங்கில் யூஸ் பண்ணுறது. இது வந்து இன்ஸ்பெக்ஷன் காருங்க. இப்போ இருக்க இன்ஸ்பெக்ஷன் காரு வந்து நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேங்க. இது வந்து அப்போது அந்த காலத்தில் இருந்த இன்ஸ்பெக்ஷன் கார், ஐசிஎஃப் அதாவது ரயில்வே அஃபீஷியல்ஸு ஒரு ட்ராக்கையோ இல்லை ஒரு இதுவே இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகும்போது பயன்பாட்டில் இருந்தது. இந்த இன்ஜின் இங்கிலாண்டோட இன்ஜினுங்க இது. இது எல்லாம் போகி பார்க்குங்க. இது உங்களுக்கு டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. எல்லா டைப் போகிஸும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து மேனுவல், அந்த காலத்து மேனுவல் சிக்னல், கைகாட்டி மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிக்னல் அது நம்ம டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. இந்த போகியெல்லாம் வந்து ரொம்பவும் கிடைக்காத போகிஸுங்க. இது பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது தாங்க புஷ் ட்ராலின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து எதுக்குன்னா, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்க ரயில்வே அஃபீஷியல்ஸு ஒரு ட்ராக்கில் வந்து போகும்போது இதில் உக்காந்துட்டு போயிட்டு ட்ராக்கில் தள்ளிட்டு போவாங்க. பின்னாடி தள்ளிட்டு போனாங்களே, இல்லை மோட்டர் ட்ராலியும் இருக்குது, அதில் போய் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கானது தான். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த ரயில் மியூசியத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம். இதோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பெஞ்சஸ்ஸு, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் ஏரியா இது இருக்கும். இது இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டும், ஒரு மினி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு அப்படி இல்லை, இங்கே சாப்பிட பிடிக்கலனாலும் வெளியவே கூட அந்த ரோடு தாண்டினா வெளியவே கூட சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் அங்கேயும் வாங்கி சாப்பிடலாம். ஸோ உள்ளே பொறுத்த வரைக்கும் ஃபேரும் வந்து ரொம்ப கம்மி. ரயில்வே பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஃபோட்டோஸு இந்த லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கன்றவங்க தாராளமாக. முக்கியமாக வந்து அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.